வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஜூன் மாத ராசி பலன். ஜூன் மாதத்தில் கிரக நிலவரங்கள், அதாவது கிரகத்தோட நகர்வுகள், பயிற்சிகள், இது எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம ஜூன் மாத ராசி பலன் பார்க்க போகிறோம். கிரக அமைப்புகள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் இதுவரைக்கும் ரிஷபராசியில் இருக்கார். ரிஷபராசிலேருந்து 15/6 அவர் மிதுன ராசிக்கு வரார். அடுத்தபடியாக சுக்கிர பகவான் அவர் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் மிதுன ராசியில் இருக்கார். அவர் 8ஆம் தேதி, அதாவது 8/6/2026 அவர் கடகராசிக்கு வந்துடுறார். கடகராசியில் குரு பகவான் 1ஆம் தேதியிலேருந்து பயிற்சியாகியிருக்கார். பயிற்சியாகி கடகத்தில் உச்சமடைந்து இருக்கார். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான் மாறவே இல்லை. சனி பகவான் மீனத்துலேயும், ராகு பகவான் கும்பத்துலேயும், கேது பகவான் சிம்மத்துலேயும் தான் இருக்கார். அடுத்து முக்கியமான கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா மேஷத்தில் ஆட்சி அமைத்து சூப்பராக இருக்கார். அவர் 20/6/2026 அவர் ரிஷபராசிக்கு வந்துடுறார். அடுத்தபடியாக புத பகவான். இந்த புத பகவான் மிதுன ராசியில் மாத ஆரம்பத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமாக இருக்கார். அவர் 22/6/2026 கடகத்துக்கு வந்துடுறார். கடகத்துக்கு அங்கே இருக்கார். அவரும் குருவோட சேர்ந்துடுறார். அப்புறம் 29/6/2026 மாத கடைசியில் அவர் இந்த புத பகவான் வக்ரகதி அடைகிறார். ஏன்னா சூரியன் கிட்டக்க இருக்கிறதுனால வக்ரகதி அடைகிறார். இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் இதுதான். மேக்சிமம் இந்த 3 கிரகங்கள் மாறலை, மற்ற கிரகங்கள் மட்டும் மாறுறது. செவ்வாய், சூரியன் அவங்கெல்லாம் மாறிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள்ங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஜாதகம் யாராவது சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? கடகராசி. இந்த கடகராசிக்கு ஜூன் மாதத்தோட ராசி பலன். ஏன்னா மாதம் நம்ம பேசிட்டு வரோம். 15 நாளைக்கு ஒரு முறை கூட நம்ம ஒவ்வொரு வீடியோ நம்ம போட்டு வரோம், ஒவ்வொரு பதிவாக போட்டு வரோம். எல்லாத்துக்குமே ஒரு சில பேருக்கு நடந்திருக்கு, ஒரு சில பேருக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ இந்த மாதத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சில எதிர்பார்ப்புகளும் இருக்குது. அது பூர்த்தி ஆகுமா? வேலை, தொழில், இந்த கிரக நகர்வுகள் எப்படி பலன்கள் கொடுக்கும்? இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கும்போதே ஒரு 50-50 சொல்லலாம். எப்படி அப்படின்னா, முக்கியமான ஒரு கிரகம் இவங்களுக்கு எப்போவுமே நான் சொல்லுவேன். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் இது வரைக்கும் அவங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 11ஆம் இடம்ங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய இது. ஏன்னா 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே வெயிட்டு தான். அப்போ இவங்களுக்கு ஒரு 15 days சூப்பரான டைம். சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் அப்படியே விரயராசிக்கு வந்துடுறார் சூரிய பகவான். சரி, விரயராசிக்கு வந்துட்டார், பரவாயில்ல, செலவுகள் நல்லபடியாக இருக்கும், அவ்வளோதான். என்ன, வருமானம் வரும், செலவுகளும் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அடுத்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் மீட் அவுட் பண்ணுறதுக்கு செவ்வாய் பகவான் வந்துடுவார். எப்படின்னா இவங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் செவ்வாய். செவ்வாயே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 5-10 குடையவர். இந்த 5-10 குடையவர் ஜீவனஸ்தானத்திலே ஆட்சி அமைத்து உட்காந்துட்டுருக்கார். 20ஆம் தேதியிலேருந்து அவரும் மாறி லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொஞ்சம் அப்படி கொடுத்து இப்படி கொடுத்து அப்படி நிறைவு பண்ணிடுவார். ஸோ செவ்வாய் இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கார். சூரியனும் நல்லபடியாக இருக்கார். ரைட். இப்போ முக்கியமான ஒரு கிரகம் சுக்கிரன். ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான் சந்தோஷக்காரகன். நம்ம எல்லாருமே எல்லா ஜீவராசிகளுக்குமே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் அப்படிங்கும்போதே இந்த சுக்கிர பகவான் இவங்களுக்கு 4-11 கூடிய அதிபதி. இந்த 4-11 கூடிய அதிபதி இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா விரயராசியில் இருக்கார். நல்ல செலவு தான் வரும். 8ஆம் தேதி அவர் அப்படியே மாறி இவங்க ஜென்மராசிக்கு வந்துடுறார். ஜென்மராசியில் ஆல்ரெடி குரு உட்காந்துட்டுருக்கார். 1ஆம் தேதியிலேருந்து அவர் மாறிட்டார். மாறி அவர் உட்காந்துட்டுருக்கார். குரு வந்ததுலேருந்து கொஞ்சம் குழப்பம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கும். கொஞ்சம் லைட்டாக குழப்பம் இருக்கும். உடல் ஆரோக்கியம், கொஞ்சம் பயம் லைட்டாக, ஜென்மராசிலேருந்து பயம் லைட்டாக இருக்கும். ஒரு சில பதட்டத்தை கொடுக்கும். பதட்டம், அந்த பதட்டத்தை இவங்க எடுத்துக்கூடாது. என்ன ப்ராக்டிக்கலாக யோசிச்சாங்கன்னு வச்சுங்க, ரொம்ப அற்புதம். அதேமாதிரி கற்பனையும் கூடாது. அப்போ கற்பனையும் கூடாதுங்கும்போது இவங்களுக்கு நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்போ சுக்கிரன் சேரும்போது 8ஆம் தேதியிலேருந்தே வந்துடுறார். ஸோ சூப்பரான ஒரு டைம் இவங்களுக்கெல்லாம். கண்டிப்பாக இந்த சுக்கிரனும் நல்லபடியாக கொடுப்பார். ஏன்னா ஜென்மராசியில் சுக்கிரன் வந்தாலே ஓரளவுக்கு இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும்.
ஹெட்டில். அப்போ நல்லபடியான ஒரு இது. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரகங்கள் இந்த பாம்பு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது. கேது வந்து 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் ராகு இருக்கார். முன்னாடி ராகுவுக்கு வந்து குருவோட பார்வை கிடச்சிது, அதனால சமாளித்தாங்க. இப்போ பார்வையும் கிடையாது அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன ஒரு உடம்பு விஷயத்தில், ஹெல்த்து விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு கேர் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தபடியாக அதாவது கேர் எப்படின்னா, ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் இருந்ததுன்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப விசேஷம். ஆனால் இவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்ன, 9ஆம் இடத்துல சனி. இந்த சனி அஷ்டமத்தா இதில் இருக்கும்போது, கண்டக சனியாக இருக்கும்போது ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாங்க. பேச்சிலேயே நிறைய பேருக்கு பிரிவினை கிடச்சிது. ஆனால் இப்போ வந்து 9ஆம் இடத்துல வந்தோடனே ஓரளவுக்கு அவங்க குடும்பத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, நண்பர்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஓரளவுக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றம். அப்போ இந்த 9ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் இவங்களுக்கு அந்த கடுமைகள் அதெல்லாம் இருக்காது. நல்லபடியான ஒரு இது. தந்தையாரின் மூலமாக இவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த பிதுரார்ஜிய சொத்துக்கள் அதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும். மூத்த உடன்பிறப்புகள்லாம் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா புதன் வந்து இவங்களுக்கு 3-12 குடையவர். 3-12 அப்படிங்கும்போதே முயற்சிகள் எடுக்கணும். அதில் கொஞ்சம் விரயமானாலும் அந்த முயற்சிகள் பலிதமாகும். அது வந்து பார்த்திங்கன்னா விரய ராசியில் ஆட்சி அமைத்திருக்கார் புதன் மாத ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவரும் ஜென்மராசிக்கு வந்துடுறார். புதன் வர்றது நல்லது தான். அங்கேயே வக்ரமாகறான்னு சொல்லி. ஆமாம், அங்கேயே 29ஆம் தேதி வக்ரமாகறார். சரி, பரவாயில்ல. ஆனால் அவர் வந்து இந்த ஜென்மராசிக்கு வரும்போது ஓரளவுக்கு நன்மைகள் இவங்களுக்கு. அதுமாதிரி படிக்கிற குழந்தைகளுக்குலாம் ஒரு லேசினஸ் இருந்தது. ஒரு குரு வந்ததுலேருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்குலாம். இப்போ பெரிய சப்போர்ட் புதன். அப்போ அறிவுத்திறன் அதிகமாகும். அப்போ இவங்களுக்கு படிக்கணுங்கிற ஒரு ஞானம் கண்டிப்பாக வரும். படிப்பு சூப்பராக வரக்கூடிய அமைப்பு இந்த புத பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ படிக்கிற குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக சுபகாரியங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல ஒரு பார்வை குரு பார்க்குறார், 7ஆம் இடத்துல ஒரு பார்வை பார்க்குறார். பார்வை பலம் இருக்குது. ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் பார்வையால் நடைபெறக்கூடிய ஒரு திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ திருமண யோகம் கைகூடும். பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம். அதேமாரி இப்போ பெண்கள், குடும்ப பெண்கள் அப்படிங்கும்போது ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு, சனி மட்டும்தானே ஃபேவரபுளாக வந்தார் 9ஆம் இடம். பட் குரு வந்து 12ஆம் இடத்துல இருந்துட்டு ஓரளவுக்கு இவங்களுக்கு செலவுகள் ஏதோ ஒரு ரூபத்தில் செலவுகள் வந்துக்கிட்டே இருந்தது. ஏதோ ஒன்று அனாவசியமான செலவு, அத்தியாவசியமான செலவு, கடன் வாங்கி அதை செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருந்தது. அப்போ கடன் அதிகமாக இருக்கே, அதுவும் ஒரு மன உளைச்சல் அவங்களுக்கு இருந்தது. இப்போ இந்த மாதம் வந்து அவங்களுக்கு இந்த கடன் கொஞ்சம் குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குழந்தைகள் இந்த படித்து முடிச்சுட்டு உத்தியோகத்துக்கு போகாமல் இருந்த குழந்தைகளுக்கெல்லாம் உத்தியோகம் கிடைக்கும். அப்போ இவங்க அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக வந்துடுவாங்க. வருமானம் அப்போ சப்போர்ட்டாக வரும்போது அந்த வருமானத்தை வச்சு இந்த கடனை அடைக்கிறதுக்கு, குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் குடும்ப பெண்களுக்கு. அதனால் மனசில் இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறையுங்க. குறிப்பாக நான் கேட்க வேண்டியது அதான், குடும்ப பெண்களுக்கும் இப்போ வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக கடன் பிரச்சனை அது எப்படி இருக்கும் அப்படின்னு தான் அதை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் வந்து இந்த கடன் பிரச்சனையை பற்றி சொல்லலை, அது கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மாதத்தில் கடனை அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கா? ஏன்னா நிறைய குழு கடன்லாம் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் பிரச்சனையில் இருக்காங்க. ஒன்று. இன்னொன்று வந்து வருமானம் எதிர்பார்த்துருக்காங்க, அவங்க வரல, இப்போதைக்கு தடை தாமதங்களை நிறைய கொடுத்துருக்கு. அது எப்படி இருக்கும்? இப்போ இவங்களுக்கு அதான் நான் சொன்ன மாதிரி இந்த கடன் சுமை அப்படிங்கும்போதே குழந்தைகள் வந்து உத்தியோகத்துக்கு போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைகளின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு கடன் அடைச்சிடுவாங்க. சரி, இல்லை குழந்தைகள் இல்லைங்க, ஒரு இவங்க மட்டும்தான் இருக்காங்க, இவங்க ஃபேமிலி, ஒரு பொன் குழந்தை இருக்குது, அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கும்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6-9 குடையவர் குரு ஜென்மராசியில் வந்து உட்காந்துட்டு இருக்கார். அப்போ டென்ஷன் தான் பண்ணுவார். கண்டிப்பாக கடனை வந்து அடைக்க விடாமல் தான் பண்ணுறதுக்கு ஒரு இது கொண்டு வருவார். ஆனால் அதே 9ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான், பாக்கிய அதிபதியும் அவர் தான். இப்போ குருவே அங்கே பார்க்குறாரு. அப்போ அந்த 9ஆம் இடத்தை இவரே பார்க்கறதுனால அந்த கடன் சுமையில் அட்லீஸ்ட் பாதியாவது இவங்க அடிச்சிடுவாங்க. ஓகே, அடைச்சாலே உடம்பு ஆரோக்கியம் நல்லபடி ஆகிடும். ஓகே. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அம்பாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அம்பாள் வழிபாடு தான். ஏன் அப்படின்னா இந்த சர்ப கிரகங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு அன்ஃபேவரபுளாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னா அம்பாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை இல்லை அப்படின்னா இந்த புற்றுக்கோயில் போயிட்டு அங்கேயே பக்கத்தில் அம்பாள் இருப்பாள், அம்பாளையும் நாகர் வழிபாடு. ஏன்னா இந்த சர்ப கிரகங்கள்ங்கும்போது நாகம் வந்து ரெண்டும் பிணைஞ்சிருக்கும்.
அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று தனியாக இருக்கும், பக்கத்துலேயே இன்னொன்று வந்து பிணைஞ்சிருக்கும். அது ரொம்ப விசேஷம். அது பார்க்குறதே பெரிய கோடானு கோடி புண்ணியம் அது. ஏன்னா பாம்பு இணையிறத வந்து கிராமத்தில் தான் நீங்கள் பார்க்கலாம். ஆமாம். என்ன அந்த சாரை பாம்பும் இதுவும் நல்ல பாம்பும் சேர்றது கிராமத்தில் தான் பார்க்கலாம். அது ரேர். ஏன்னா அது சேராது, எல்லார் கண்ணுக்கும் தெரியற மாதிரி சேராது. அதுதான் பெரிய பாக்கியம். அதுக்காக தான் அந்த இதை வந்து அவங்க அங்கே வைக்கிறாங்க. இல்லை, நம்ம முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் இல்லை, ஏதோ ஒரு இது வந்து சக்தி அங்கே இருக்குது. அதனால் அந்த இதை வந்து இவங்க பார்த்தாலே விசேஷம். கடகராசி அது குறிப்பாக பெண்கள், அப்போ ஆண்களுக்கு இல்லையாங்க, எல்லாருமே பார்க்குறது ரொம்ப விசேஷம். பெண்கள் அப்படிங்கும்போது அவங்க நல்லா இருந்தாலே ஆண்களும் நல்லா இருந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு இது. அதனால கண்டிப்பாக இவங்க எல்லாருமே கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த அம்பாள் வழிபாடு, இந்த நாகர் வழிபாடு பண்ணினாலே மிகச் சிறப்பான மாதமாக இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.